ஒரு கிராமத்தில் மீரா என்ற புத்திசாலி மற்றும் அழகான சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு விளையாடுவது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது மற்றும் சுற்றியுள்ள உலகை ஆராய்வது மிகவும் பிடிக்கும். மீராவின் பாட்டி மிகவும் அறிவாளி. பாட்டி எப்போதும் மீராவிடம் சொல்வார்கள், மீரா, நீ காலையில் எழுந்து நாளைத் தொடங்கினால் உன் சுற்றியுள்ள உலகம் மந்திர தோட்டமாக மலர்ந்திருக்கும். ஆனால் மீராவும் மற்ற குழந்தைகள் போலவே இருந்தாள். அவளுக்கு இரவில் தன் விருப்பமான கதைகளைப் படித்து பொம்மைகளுடன் விளையாடுவது பிடிக்கும். அவள் தாமதமாகவே தூங்குவாள், மேலும் அடுத்த நாள் சூரியன் வானில் உயர்ந்தபின்தான் எழுந்தாள். இதனால் அவளுக்கு பெரும்பாலும் சோர்வாக உணர்ந்தது. மேலும் அவளது வேலைகளும் கடினமாகவே தோன்றின. பாட்டி கூறும் காலை ஒளியையும் பறவைகளின் கீச்சலையும் காணவில்லை. ஒரு நாள் மீராவின் பாட்டி அவளுக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுத்தார்கள், ஒரு சிறிய மந்திர விதை. பாட்டி சொன்னார்கள், இந்த விதையை உன் தோட்டத்தில் நடு, அதில் மந்திரம் நடக்கும். ஆனால் இதற்கு பராமரிப்பு செய்ய நீ சூரியன் உதிக்கும் முன் எழுந்து வர வேண்டும். மீரா இதைக் கேட்டு ஆச்சரியமடைந்தாலும் பாட்டியின் வார்த்தையை ஏற்றாள். அடுத்த நாள் அவள் விதையை தனது தோட்டத்தில் நடி. ஆனால் எழுந்தவுடன் தூக்கத்தை விடாமல்தான் நடத்திய விதையை பார்த்து வருதல் கடினமாக இருந்தது. மீதமிருந்து அவளுக்கு திடீரென்று பாட்டியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அதனால் விரலால் உறுதி செய்து கொண்டு எழுந்து தோட்டத்திற்கு சென்றாள். தோட்டம் காலை வெளிச்சத்தில் மறுமலர்ச்சி அடைந்தது. காற்று மணமாகவும் சுகமாகவும் இருந்தது. மலர்களின் மேலே பனி துளிகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. பறவைகள் இனிமையான குரலில் பாடின. இந்த சிறப்பான இயற்கையைப் பார்த்து மீரா மிகவும் பிரமிப்படைந்தாள். அவள் விதைக்கு நீர் கொடுத்து கவனமாக பராமரித்தாள். அந்த நாள் முழுவதும் மீரா மாறுபட்ட ஒரு உற்சாகத்துடன் இருந்தாள். வேலைகளை மகிழ்ச்சியுடன் முடித்து விளையாடும் தனக்கே இப்போது இன்னும் அதிக சுறுசுறுப்பு இருந்தது. அடுத்த நாள் மீரா இன்னும் சற்றே முன்பே எழுந்தாள். இந்த முறையும் சுறுசுறுப்பாக விதையை தண்ணீர் கொடுத்து தனது தோட்டத்தில் மற்ற செடிகளையும் பராமரித்தாள். 3வது நாளுக்குள் அந்த மந்திர விதையிலிருந்து ஒரு சிறிய செடி முளைத்தது. மேலும் சில நாட்களுக்குள் அந்த செடியில் ஒரு அழகான மலர் மலர்ந்து விட்டது. காலகாலமாக மீரா ஒவ்வொரு நாளும் சீக்கிரம் எழுந்து விடுவாள். அந்த மலர் இன்னும் பெரியதாகவும் வண்ணமயமாகவும் விளங்கின. அவளது தோட்டம் முழுக்க புது மலர்களால் நிறைந்து மந்திரமான ஒரு இடமாக மாறியது. தோட்டத்துடன் மீராவும் வளர்ந்தாள். அவள் அதிக மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் திறனுடன் தனது செயல்களை முடிக்கத் தொடங்கினாள். கூடவே அவளது நண்பர்களும் அவரது ஆர்வத்தையும் பள்ளியில் அவள் செய்யும் முன்னேற்றத்தையும் அறிந்து வியந்தனர். ஒரு நாள் மீராவின் பாட்டி அவளுடன் உட்கார்ந்து சிரித்தார். மீரா, நீ மந்திர தோட்டத்தின் ரகசியத்தை உணர்ந்துவிட்டாயே போலிருக்கிறது. உண்மையான மந்திரம் விதையில் இல்லை, அது நீ காலை நேரத்தில் எழுந்து உன் கனவுகளுக்கு நேரம் ஒதுக்கும் உன் முடிவில்தான். காலையில் எழுந்து நேரத்தை பயனுள்ளதாக கழிப்பதால் நீ உன்னை கூடும் விடுவதை நீ அறிந்து கொண்டாயாயோ? அந்த நாளில் இருந்து மீரா தன்னுடைய பாட்டியின் அறிவுரையை பின்பற்றினாள். நேரம் தவறாமல் தூங்கி நாளைய சிந்தனைக்கான நேரத்தில் எழுந்தால் மனிதரின் ஆரோக்கியம், செல்வம், அறிவாற்றல் பெருகும். அவளுக்கு புரிந்தது. காலையில் எழுந்து பராமரிப்பதால் அவள் தினமும் மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பும் அடைவது மட்டுமின்றி அவளது கனவுகளை அடையும் திறமை அவளுக்குள் வளர்ந்திருந்தது. கதை மூலம் நேரம் தவறாமல் எழுந்து செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் நமது வாழ்வியல் அழகையும் சுறுசுறுப்பையும் அனுபவிக்க முடியும். இது நம்மை உற்சாகமாக, கவனமாக வைத்திருக்க உதவுகிறது மற்றும் நமது கனவுகளை அடைய உதவுகிறது. மீரா மற்றும் அவளது மந்திர தோட்டம் போல.